கிள்ளு முளக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 100 கிராம் துவரம் பருப்பை நான் 1/2 hour ஊற வச்சு அலசி இதில் போட்டிருக்கேன். 4 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பெருங்காயம், 200 ml தண்ணி விட்டு 4 விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும். ஒரு தாளிப்பு போட்டுடலாம். சின்ன கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது போல் சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 6 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். வரமிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுங்கள். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது குக்கரில் ஆட் பண்ணுங்கள். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா சுட சுட நீங்கள் இட்லி, தோசை,